128வது சங்கீதம், 128வது சங்கீதத்தை 128வது சங்கீதம் அதில் இருக்கிற எல்லா வசனமும் இன்றைக்கு நமக்கு அது ஒரு பிரசங்கமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முதல் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பெண்கள் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆண்கள் சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து நடக்கிறாங்களோ அவங்க, இது ஒரு குடும்ப சங்கீதமா தான் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்துக்கு போகும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கிறதான அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்ப தலைவரை பார்த்து, அது ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு தலைவர், ஆண்களுக்கு ஆண்டவர் தலைவரை வச்சிருக்கிறாரு. அந்த தலைவருக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை, ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து இயேசுவுடைய வழியில் நடந்தால் அவனுக்கு அந்த கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டிய ஒரு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்குது, நம்ம வாசிக்கலாம். பைபிளில் பார்த்தீங்கன்னா முதலாவது இதில் 2 இருக்குது. ஒன்று கர்த்தருக்கு பயப்படணும், 2வது வழிகளில் நடக்கணும். சொல்லு, கர்த்தருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். 2வது அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருக்கு இப்போ ஒரு பயம் அப்படின்னு சொன்னால், பயம் அப்படின்னா என்னன்னா, யாருமே இல்லாத போது ஒரு மனிதன் என்ன செய்யணும்? கர்த்தர் தன்னை பார்க்கிறார் அப்படின்னு என்ன செய்யணும்? பயப்படணும். அப்படி அதுதான் பயம். எல்லாரும் இருக்கும்போது நம்ம பயப்படுறது பெரிய காரியம் இல்லை. யாருமே இல்லாத போது கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு யாருக்கு வருதோ அவங்க தான் கர்த்தருக்கு பயப்படுறதாக அர்த்தம். 2வது அவருடைய வழியில் என்ன செய்யணும்? நடக்கணும். இப்போ கர்த்தருக்கு பயந்தவங்களை குறித்து சிலர்லாம் பயந்தவங்க இருக்கிறாங்களே. ஒன்று யார் அப்படின்னா, ஒபதியான்னு சொல்லிட்டு ஒருத்தன், ஒபதியான்னு சொல்லி ஒரு ஆள். யாருன்னா 1 ராஜாக்கள் 18 அதிகாரமா, அதில் 2வது வசனம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெண்ணில் சமரியாவில் கொடிதாய் இருந்தது. 3வது வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனா. 12வது வசனத்திலையும் சொல்லியிருக்கு. எலியாட்ட சொல்லுவாரு, நான் போன பிறகு ஒருவேளை ஆவியானவர் கொண்டு போயிட்டாருன்னா போச்சு, நான் சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தேன் என்பது உமக்கு தெரியாதா அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்லுகிறார். ஒபதியாவை குறித்து, அந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனால அவன் என்னென்னலாம் நல்லது செஞ்சானா, ஏசபேலுங்கிறதான அந்த ராஜசி ஊழியக்காரங்களை கொலை செய்யும் போது ஒரு கெபிக்கு 50 ஊழியக்காரங்களை தீர்க்கதரிசி ஒழிச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் தண்ணீரை கொடுத்து அவன் என்ன செஞ்சான்? பராமரித்து வந்தான் அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறான். அப்போ கர்த்தருக்கு பயந்த ஒரு ஒபதியா, அவனை குறித்து வேதம் என்ன செய்யுது? சில தெளிவா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்த மனுஷன். இன்னொன்று கர்த்தருக்கு பயந்த மனுஷன் யாருன்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1வது வசனம். அதுல பேர் சொல்லப்படலை. ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். பாத்தீங்களா? அறிவேர் பாருங்க. 2வது ஒரு மனுஷனை குறித்து சொல்ல பிறகு அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் பேர் எழுதப்படலை. ஒருவேளை உபதியாவா என்னன்னு தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசின்னு சொல்லி இருக்குது. ஒரு உமக்கு பயந்து நடந்தா உங்களுக்கு தெரியல. அப்போ என்னன்னா, அந்த குடும்பத்தில் ஒரு குறை வந்துச்சு. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒருவன் பயந்து நடந்தால் அவன் குடும்பத்தை ஆண்டவர் தீமைக்கு என்ன செய்ய மாட்டாரு? விடவே மாட்டார். இன்னொரு வசனம் சொல்லுது, எரேமியா 26வது அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 26வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மோரேசே ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உள்ளப்பட்டு எருசலேம் மண் மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டில் உள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னார். அடுத்த வசனம். அவன் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவும் மற்ற யூதர்களும் சேர்ந்து கொன்று போட்டார்களா? அவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினான் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவத்தை சொல்லுவாரு. ஏன்னா இப்ப நான் இந்த மீகாங்கிற தீர்க்கதரிசி குறித்து எங்க எழுதப்படலை?
ராஜாக்கள் புத்தகத்தில் 4ஆம் புத்தகத்தில் என்ன செய்யலை, எழுதப்படலை. ஆனால் இன்னொரு சம்பவம் இருக்கும், அது எரேமியா புத்தகத்தில், அதுவும் ராஜாக்கள் 4ஆம் புத்தகத்தில் என்ன செய்யப்படலை, எழுதப்படலை. சரி, அப்போ நிறைய காரியங்கள் வேற. இப்போ சொல்கிறாங்க அந்த அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து ஒரு தீர்க்கதரிசி சொன்னானே, யார்கிட்ட, இவன்கிட்ட யோயாக்கீம் ராஜ்யர்கிட்ட சொல்லுவான். எசேக்கியா நாட்களில் ஒருத்தன் தீர்க்கதரிசி சொன்னான், அவங்க என்ன செஞ்சாங்க, அவனை கொன்னா போட்டாங்க. இல்லை, கர்த்தருக்கு பயந்து சரிப்பா நாங்கள் செய்கிறது தவறு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதுனால கர்த்தர் அவனை என்ன செஞ்சாரு, காப்பாற்றினாரே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எசேக்கியா ராஜாவை குறித்தும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அவன் தன்னை ஆண்டவர் சமூகத்தில் அவன் கர்த்தருக்கு பயந்ததுனால அவனை கர்த்தர் என்ன செஞ்சாராம், காப்பாற்றினார். அவனுக்கு வந்த அழிவிலிருந்து அவன் என்ன செய்தான், மீட்கப்பட்டான். கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, அப்போது கர்த்தருக்கு பயந்தவங்க ஒருவர் என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வாங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவங்களுக்காக ஒரு புத்தகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அவங்க என்னென்ன நன்மை செய்யறாங்களோ அந்த நன்மைகளெல்லாம் என்ன செய்வது, பைபிள்ல அவங்க அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்தவங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார், அவங்கள மன்னிக்கிறார். அவங்களுக்காக ஒரு என்ன செய்யறார், ஒரு புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதனால இவங்களெல்லாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்று சொல்லி வாசி. அதனாலதான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் யார். இப்ப கர்த்தருக்கு பயந்தவங்க கர்த்தருக்கு பயப்படுறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 128ஆம் சங்கீதத்திலும் இன்னும் பைபிள்ல சில இடத்துலையும் இருக்கிற காரியத்தை நம்ம வேதத்திலிருந்து வாசிப்போம். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வரக்கூடிய நன்மை. 33ஆவது சங்கீதம் 18ஆவது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுவதனால என்ன நன்மை? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், மரணத்திற்கு விடுதலை ஆக்குறார். மரணத்துக்கு விலக்கி. என்ன மரணம்? மாம்சீகத்துல கண்டிப்பா மரணம், அதுக்கு ஆண்டவர் விலை காப்பாற்றுறார். அது மாத்திரம், அது பெரியதான். ஆனாலும் அதை விட ஆவிக்குரிய மரணங்களுக்கு நம்மை விலக்கி என்ன செய்கிறார், காப்பாற்றுகிறார். அநியாய மரணங்களுக்கு, தீமையான மரணங்களுக்கு நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார். ஒரு யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு அநியாய மரணங்களுக்கு, அநியாயமான தீமைகளுக்கு அவங்களை என்ன செய்கிறார், விலக்கி காப்பாற்றுகிறார். சரியா? அப்போ இதை ஜோமனு ஆண்டவரே, அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்தா அநியாய மரணம் நமக்கு வராது. அல்லேலூயா. அப்புறம் 147ஆம் சங்கீதத்துல 11ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தருக்கு பயந்தவங்க மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா. 147:11. தமக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாக என்ன செய்யறாரு, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்க மேல கர்த்தர் என்ன செய்யறாரு, பிரியமாக இருக்கிறார். முதலாவது மரணத்திற்கு விலக்கி காப்பாற்றுகிறார். ரெண்டாவது அவங்க மேல என்ன செய்யறாரு, பிரியமா இருக்கிறார். மூன்றாவது என்ன சொல்லி இருக்குன்னா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லி இருக்குன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது மரணத்துக்கு விலை காப்பாற்றுகிறார், இரண்டாவது பிரியமா இருக்கிறார், மூணாவது அந்த பயப்படுறதுனால என்ன நடக்குது, தேவனுக்கு பயந்தவனுமா இருந்தான். அடுத்து 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்னை என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தெடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அவன் பண்ற ஜெபங்களும் அவன் பண்ணுகிற தான தர்மங்களும் பரலோகத்தில் என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு காணிக்கை கொடுக்குறோம் வைங்களேன், நம்ம ஒரு தான தர்மம் செய்கிறோம் வைங்களேன், அது பரலோகத்தில் என்ன செய்யணும், எழுதப்படணும். என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்ன செய்யிருக்காங்க, இவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது யாருக்கு எழுதுறா அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்தவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க அவங்க செய்கிற. ஏன்னா இந்த கொர்நேலியு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவனா இருந்தான்.
அவன் செய்கிற எல்லாமே பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு, நினைப்பூட்டுதலாக போயிடுச்சு. ஆண்டவரே அங்கேருந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறார். நீ பண்ண செபம், நீ பண்ணுற விண்ணப்பம், நீ பண்ணுகிற அந்த தான தர்மம் எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அப்படியே ஆண்டவர் அவனை நேசித்தார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவனுடைய ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவரே என்ன செய்கிறாரு, தூதனை அனுப்பி நீ போய் என்ன செய் சொல்லு. அப்போ என்ன வந்து சொல்கிறாங்க, ஆண்டவனே என்ன நீ வெரி குட், நீ செய்கிறதெல்லாம் வெரி குட், ஆனாலும் நீ இன்னும் என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. சொல்லுங்க, என்ன செய்யலை, ரட்சிக்கப்படலை. அவங்க என்ன செய்கிறாங்க, இது வந்து திருப்தி, இந்த மக்கள் திருப்பி இந்த நிலையில் இருக்கிறவங்களாம் திருப்தியாக இருக்காங்க, நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, பேதுரு வர சொல்லு, அவன் இந்த ஊழியக்கார் மூலமும் உனக்கு எல்லாம் என்ன செய்யப்படும், போதிக்கப்படும். அப்படியே வந்துறார், பேதுரு வராரு, பிரசங்கம் பண்ணுகிறார், அவர் ரட்சிக்கப்படுகிறார், ஞானஸ்நானம் எடுக்கிறார். அதற்கு முன்னாடி பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறார், பெற்றுக்கொண்டார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்க விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, செவி கொடுத்து பதில் கொடுக்குறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 128ஆம் சங்கீதத்துக்கு அங்கே போயிருந்தோம். அங்கே போன பிறகு கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார். என்ன பிரயாசம், கையின் பிரயாசம். பயந்து நடக்கிறவங்களுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட. சில நேரத்தில் நம்ம பிரயாசப்படுகிறோம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. இப்போ நம்மளும் ஊழியத்தில் பிரயாசப்படுறோம், ஆண்டவரே என்ன செய்யுங்க, பிடிக்க முடியல. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவன் கையின் பிரயாசத்தை அவன் என்ன செய்வான், சாப்பிடும். நம்முடைய கையின் பிரயாசத்தை நாம் என்ன செய்யணும், சாப்பிடணும். இப்போ லூக்கா புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவங்க பேதுரு சொல்லுவார், ராமுழுதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு என்ன செய்யலை, ஒன்றும் ஆகப்படலை. பிரயாசப்படுறோம், ஒன்றும் ஆகப்படலை. ஆனால் கர்த்தர் வந்த பிறகு அவன் பிரயாசத்துக்கு என்ன கிடைச்சது, பலன் கிடையாது. அப்போ நம்ம பிரயாசப்படுவோம், பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார்னா அந்த பிரயாசம் வீணாக என்ன செய்யாது, போகாது. அல்லேலூயா. அப்போ அவன் என்ன சொல்கிறான், எல்லாம் ஓகே, பிரயாசப்பட்டால் கிடைக்கல, ஆனாலும் இப்போ நாங்கள் எப்படி வளையப்பட போகிறோம், உங்களுடைய வார்த்தையின்படி. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கும்போது, நம்ம போடுற ஒன்று கூட என்ன செய்யாது, வேஸ்ட்டாக போகாது. நம்ம படுற பிரயாசம் ஒன்று கூட வேஸ்ட்டாக போகாது. அப்படி நம்ம ஆண்டவருக்கு பயப்படுவோம், பயந்து நடப்போம், கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் வீணாக போகாது, வேஸ்ட்டாக போகாது. அல்லேலூயா. இந்த பயந்து நடக்கிறதுனால எத்தனையோ நன்மை நடந்துச்சுல, இப்போ ஒரு நன்மை என்ன, நன்மை, கையின் பிரயாசத்தை. நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா இப்படி பிள்ளைங்க கஷ்டப்பட்டு, ஒரு சிலர்லாம் காட்டில் வேலை, அது இப்போனாலும் பரவாயில்ல, வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும். ஏன்னா அப்படி பிரயாசப்படுற அந்த பணம், ஏன்னா ஏசப்பா இந்த பிள்ளைங்க விசுவாச பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த வீணாக பெறக்கூடாதுன்னு உண்மையாகவே நம்ம ஜெபம் பண்ணோம். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் பைபிளில் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஒருவேளை பிரயாசப்படுறோம், கிடைக்காட்டாலும் கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை என்ன செய்வார். ஏன்னா உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமாக நடக்குன்னா அவர் தேடி வர்றார். பேதுருகிட்ட வந்தார். பேதுரு கொஞ்ச நேரம் இடம் கொடுத்தாச்சு, இப்போ போய் போடுப்பா, என்ன ஆண்டவரே நைட்லாம் பிரயாசப்பட்டோம், பரவாயில்ல, இப்போ நான் வந்துட்டேன், உனக்கு நன்மை. அல்லேலூயா. அவன் பிரயாசத்தில் பலன் கிடைச்சு. அடுத்து பைபிளில் சொல்லுது, இந்த மாம்சீகத்தில் பிரயாசப்படுகிறது போல ஆவிக்குரிய பிரயாசம் பட வேண்டும். என்ன பட சொல்லுங்க, ஆவிக்குரிய பிரயாசம். மாம்சத்தில் பிரயாசப்படணும், பிரயாசப்பட்டவங்க கண்டிப்பாக பலன் அனுபவிப்பாங்க. பைபிளில் சொல்லுது, பிரயாசப்படுகிறவன் முதலாவது என்ன செய்யணும், பலனில் முந்தி அடையணும். அப்போ கண்டிப்பாக பிரயாசப்படணும். பிரயாசப்படாமல் ஒன்றுமே இல்லை. இப்போ பிரயாசப்பட்டாச்சு, இப்போ ஆவிக்குரிய பிரயாசமும் நமக்கு வேணும். வசனங்கள் வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 13:24. பிரயாசப்படுங்கள். இது ஆவிக்குரிய பிரயாசம். என்ன பிரயாசம் சொல்லுங்க? ஆமாம். முதலாவது மாம்சீகத்தில் உன் பிரயாசத்தின் பலனை நம்ம அனுபவிப்போம். கண்டிப்பாக நீங்கள் உண்மையாக ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கும்போது நிச்சயமாக நம்ம படுறது ஒன்று கூட என்ன செய்யாது, வேஸ்ட்டாக போகாது. அதே மாதிரி ஆவிக்குரிய பிரயாசப்படணும். சரியா? முட்டி போட்டு மட்டிய ஆண்டவரே வல்லமன்னு என்ன செய்யணும் சொல்லுங்க, முட்டி போட்டு புலம்பணும். ஆண்டவரே வல்லமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில், இப்போ 13ஆம் அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்,
24 வசனத்துல இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க. பரலோகத்துக்கு போவதுக்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. பரலோகத்துக்கு போவதுக்கு எது வழி? எது வழி? எந்த வழி? எந்த சபை வழின்னு சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். சபை, எந்த சபை? எந்த சபை வழியா போனா பரலோகம் போகலாம்? எந்த சபையில பரலோகத்துக்கு போதிக்கிறாங்க? எந்த சபையில பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தை போதிக்கிறாங்க? எந்த ஊழியக்காரங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை போதிக்கிறாங்க பைபிள் இருந்து? அந்த வழியில என்ன செய்யுங்க? போங்க, பிரயாசப்படுங்க. பைபிள் சொல்லுது அந்த பிரயாசம் வேணும். இடுக்கமான வாசல் வழியா, இது ஆவிக்குரிய பிரயாசம். பரலோகத்துக்கு போவதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒருத்தன் வந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அப்போ இந்த கடைசி காலத்துல அந்த பிரயாசம் நம்ம என்ன செய்யணும்? படணும். அந்த பிரயாசத்தை படுவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரெண்டாவது ரோமர் 16:6. இது ஒரு சபையில ஒரு பிரயாசம். சபையில ஒரு பிரயாசப்படுது பாருங்க. ஒரு 16:6 ரோமர் 16 லாஸ்ட் அதிகாரம். எங்களுக்காக மிகவும் பிரயாசப்பட்ட மரியாள். சபையில் ஒரு ஆண்டுடைய பிள்ளை. இது பாருங்க ஆவிக்குரிய ஒரு பிரயாசத்தில் சபைக்காக பிரயாசப்படுகிறது. அது கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த நபரும் பார்த்தீங்கன்னா பைபிளில் போட்டிருக்கோம். திரிபேசா பெர்சியால என்ன செய்யுங்க வாழ்த்துங்க. அவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க. அப்படி இன்னொரு பிரயாசத்திற்கு பைபிளில் எபிரேயர் 6 அதிகாரம் 10 வசனத்தில் ஒரு பிரயாசம் பாருங்க. பிலிப்பியர் 4:3 இந்த எடுத்துக்கோங்க. எபிரேயர் நாமத்திற்காக தேவன் அநீதிவர் அல்ல. இப்ப நீங்க முதல் பிரயாசம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயாசம். ரெண்டாவது சபைக்காக பிரயாசம். மூணாவது என்ன பிரயாசப்படுறாங்கன்னா ஊழியக்காரங்களுக்காக, ஊழியத்திற்காக என்ன செய்யறாங்க? பிரயாசப்படுறாங்க. அவங்க சொல்றாரு, நீங்க அப்படி பிரயாசப்பட்டீங்களா? அன்புள்ள என்ன பிரயாசம் சொல்லுங்க? அன்புள்ள பிரயாசம். எப்படி சொல்லுங்க? ஆமா, சாப்பாடு கொடுத்தாலும் அன்பா கொடுக்கறது, தண்ணி கொடுத்தாலும் அன்புள்ள பிரயாசம். சரியா? காரியத்துக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரெண்டாவது எங்க பிரயாசப்படணும்? சபைக்காக பிரயாசப்படணும். மூணாவது ஊழியக்காருக்காக. அவர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் பிரயாசப்பட்டீங்களே, உங்க பிரயாசத்தை மறக்கிறதுக்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு செய்யற ஒண்ணு கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? மறக்க மாட்டார். நான் பிலிப்பியர் 4 அதிகாரம் அதுல பாருங்க, அவங்க என்ன 13 வசனம். பிலிப்பியர் 4:3. கூட்டாளியே அதுக்கப்புறம் இவ பிரயாசப்படுறதுனால ஏதாவது தீமை வருதா அப்படின்னா இல்லை, நன்மை. அதில் ஃபைனலான ஒரு நன்மை என்னன்னா, பரலோகத்தில் அவங்க பேர் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்படும். எவ்வளோ பாருங்க, எவ்வளோ மேன்மை பாருங்க. பரலோகத்தில் அவங்க பேர் என்ன செய்யப்படுது? அப்போ நம்ம பிரயாசப்படணும். ஒன்று நம்ம மாம்சீகத்தில் கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்காக பிரயாசப்படணும். குடும்பத்துக்காக பிரயாசப்படக்கூடாதுல்ல, கண்டிப்பாக பிரயாசப்படணும். ரெண்டாவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். எது சரியான வழி, எந்த வழியில் போனால் பரலோகம் போகலாம், அதுக்கு தான் நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? எப்படி மாம்சத்து நல்லா இருக்கணும், எப்படி பிரயாசப்படுறோமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரலோகம் போகணும், நல்லா இருக்கும்னு சொல்லி என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்படி நம்ம ஒரு சபைக்குள்ள வந்துட்டோம்னா சபைக்காக என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். சிலர் லிஸ்ட்டு அந்த ரோமர் 16 ஒரு லிஸ்ட்டே கொடுப்பாரு, இவங்கெல்லாம் சபைக்காக என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க. அதே மாதிரி சொல்லுகிறாரு, அப்படி நீங்கள் பிரயாசப்பட்டீங்கன்னா அந்த பிரயாசத்தை ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. அப்படி நீங்க பிரயாசப்படுறீங்கன்னா உங்க பேர் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் அதில் 58 வசனத்தில் அங்கே ஒரு பிரயாசத்தை எழுதியிருக்கு பாருங்க. 58. விருதாவாக இராதென்று அறிந்து எப்பொழுதும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதில் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நேற்று நாங்கள் அதை தான் நினச்சி சில நேரத்தில் சோர்வாயிடுச்சு, என்னடா நம்ம பிரயாசப்படுறோம் பலன் இல்லையே. அப்போ ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை கொடுக்கும்போது சொன்னார், நீ என்ன பிரயாசப்பட்டாலும் பரலோகத்தில் அதுக்குரிய என்ன உண்டு? பலன் உண்டு. அல்லேலூயா. பரலோகத்தில் என்ன உண்டு? பலன் உண்டு. விதைக்கிற ஒன்று கூட வேஸ்டாக என்ன செய்யாது? போகாது. ஒருவேளை நீ ஆகாரத்தை எடுத்து தண்ணீர் மேலே போடு, அநேக நாட்களுக்கு பின்னாடி அதை என்ன செய்வ?
ஆமென், அல்லேலூயா. நம்ம விதைக்கிறோம், அன்னைக்கு ஒருவேளை இல்லாட்டாலும் ஒரு நாள் அது முளைக்கும், அது பிரகாசிக்கும், அநேகருக்கு அதை சந்தோஷத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சரி, தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வாதம். நாலாவது அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, பாக்கியமும் நன்மையும் என்ன உண்டாகும்? பாக்கியமும் நமக்கு. ஏசப்பா பாக்கியம் நன்மை நமக்கு என்ன செய்யட்டும்? உண்டாகட்டும். இப்போ நம்ம சாலமனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க அப்பா செஞ்சதான் சொல்லலாம். ஒருத்தன் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் அவன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் வரும். இப்போ நாளாகம் 1:29, 23 சொல்லப்பட்டிருக்கு, சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதுடைய சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து பாக்கியசாலியாக இருந்தான். எப்படி இருந்தானா? பாக்கியசாலியாக இருந்தான். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என் பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் என்ன செய்கிறது? நானும் பாக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் என்ன செய்கிறது? ஆமென். 41வது சங்கீதத்தில் 41 சங்கீதம் எடுத்துக்கோங்க. 1 வசனம் 2 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? 41. ஆமென், அல்லேலூயா. அந்த பாக்கியம் அப்படின்னா யாருன்னா, சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தையாக இருக்கிறான் அவனுக்கு சொல்கிறாரு, அவன் பாக்கியவானு. அவனுக்கு என்ன நன்மை நடக்குமா? தீங்கு நாளிலே அவனை கர்த்தர் என்ன செய்வாராம்? விடுவிப்பார். அவன் சந்ததியை என்ன செய்வார்? காப்பாற்றுவார். அல்லேலூயா. சரியா? அதனால நம்ம பாக்கியம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நமக்கு பாக்கியம் கடந்து வருகிறது, நம்மளை பாக்கியவான்களாக்குறார். அந்த பாக்கியவான் யாருன்னா, தீமைக்கும் தீங்குக்கும் மரணத்திற்கும் விலக்கி பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சரி, கடைசி அடுத்த பாயிண்ட்டுக்கு நேரம் போவோம். மனைவியை குறித்து ஆசீர்வாதம். என்ன, யாரை குறித்து ஆசீர்வாதம்? இப்போ நான் பயந்து நடப்பேன், ஆனால் என்னுடைய மனைவி எப்படி இருப்பானா? கனிதரும் திராட்சை கொடி. இந்த திராட்சை பழத்தை குறித்து நமக்கு தெரியும் இல்லையா? அது விலையேறப்பட்ட ஒரு கனி. அந்த கனியால் உடலுக்கு அவ்வளவு நன்மை. திராட்சை பழத்தில் இருக்கிறதான அந்த பொருள் மிக மிக உடலுக்கு ஆரோக்கியம், புண்களை ஆற்றக்கூடியது, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது. திராட்சை பழத்தினுடைய விதையானது கேன்சரை என்ன செய்கிறது? அழிக்கிறது. கேன்சருங்கிற அந்த செல்லை இந்த விதை என்ன செய்கிறது? அழிக்கிறது. அடிக்கடி திராட்சை பழத்தை ரசத்தை என்ன செய்யணும்? நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் கேன்சருங்கிற வியாதிக்கு அது என்ன செய்கிறது? விலக்கி காப்பாற்றுகிறது. அல்லேலூயா. அப்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய மனைவியை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். புத்தியுள்ள சிறியாக மாற்றுகிறார், குணசாலியான சிறியாக என்ன செய்கிறாராம்? மாற்றுகிறார் என்று சொல்லி நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு நீதிமொழி 19:4 சொல்லியிருக்குது. ரூத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவர் குணசாலியான சிறின்னு சொல்லியிருக்கு. நீதிமொழிகளில் 12:14 வசனத்தில் 31:10 இதெல்லாம் இந்த பாக்கியசாலி குணசாலியான ஸ்திரியை குறித்து ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம குடும்பத்தை ஆண்டவர் என்ன செய்யட்டும்? அதில் மனைவி ஆண்டவர் மாற்றட்டும். அடுத்து பிள்ளைகளுக்கு ஆப்போசிட்டாக தொல்லைகளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. லூக்கா 14 அதிகாரத்தில் இந்த பெண்ணை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 13-14 இந்த வசனம் வாசிங்க. அந்த பாக்கியவானா இருப்பாய். நம்ம இப்போ தான் வாசிக்கிறோம். சரி, ஓகே. பாக்கியவானா இருப்பா. ஓகே. பிள்ளைகள், இந்த தொல்லைகள் இல்லாத பிள்ளைகளை நமக்கு கர்த்தர் தரட்டும். அல்லேலூயா. மாம்ச பிள்ளைகளும் நல்லா இருக்கட்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளும் என்ன செய்யட்டும்? நல்லா இருக்கும். மாம்சத்தில் எங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஆவிக்குரிய பிள்ளைகள் நான் ஞானசனம் கொடுத்து சேர்த்தா ஒரு 77 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைங்க? இப்போ ஞானசனம் எடுத்தவங்க எல்லாம் சேர்த்தா ஒரு 80 அல்லது 100 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம்? தினமும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்யட்டும்? நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அதையும் நான் அப்படி சொல்கிறேன். நான் பாஸ்டாக இருக்கிறேன், எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க அப்படி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைங்கள் என்ன செய்யணும்? அவங்க ஒளியோ மர கன்றுகளை போல. யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இருக்கு இல்லையா? அந்த 3 யோவானில் ஒரு 4 வசனம் சொல்லுது, என் பிள்ளைகள் என்ன செய்யணும்? நீங்கள் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷப்படுறேன். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம சத்தியத்தில் நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ நம்ம எல்லாருக்கும் தகப்பன் யாரு? ஏசப்பா. சரியா? இந்த சபைக்கு தகப்பன் யாரு? ஏசப்பா எண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய பரலோக தகப்பன், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. சரியா? அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ மாம்சத்தில் நம்ம கொடுத்துருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், ஆவிக்குரிய பிள்ளைகளை என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். இப்போ இந்த ஒலிவ மரத்தை குறித்து ஒரு 2-3 காரியம் இருக்கு இல்லையா? ஒன்று,
ஒலிவ மரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை வீடியோவில் இதில் பாருங்கள், ஸ்கூலில் சர்ச்சு பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாடலில் இருக்கும். அந்த பழத்தை சாப்பிடலாம். அதுக்குள்ளே மாம்பழத்துக்குள்ளே எப்படி இருக்கு விதை இருக்கோ அது மாதிரி ஒரு விதை இருக்கும். அதை இடித்து பிழிஞ்சா அதில் எண்ணெய் வருது. அந்த எண்ணெய் எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறதாம். சாப்பிடலாம், விளக்கு போடலாம், அடுத்து தலைக்கு தேய்க்கலாம், அடுத்து அழகு சாதன பொருட்களுக்கு என்ன செய்யுது, ஆலிவ் ஆயில்னு சொல்கிறாங்கள்ல, ஒலிவ எண்ணெய். உலகத்தில் நம்பர் 1 எண்ணெய், விலை உயர்ந்த எண்ணெய். ஒரு அலையில சொல்லுவோமா? அலையிலோயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆண்டவருக்கு பயந்து பிரியமாக நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகள். இப்போ நோவா அங்கே போங்க, நோவா தாத்தாட்ட போங்க. நோவா தாத்தா என்ன செய்கிறாரு, அந்த மிதந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, தண்ணீர் வற்றின உடனே முதலாவது அகப்பட்ட மரம் எந்த மரம்? ஒலிவ மரம். ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்ததான் பாருங்க. உயரமானது, அழுகி போகாதது, நிறைய நன்மை தரக்கூடியது. சொல்லுங்க, உயரமானது, அழுகி போகாதது, நிறைய நன்மைகளை தரக்கூடியதான் என்ன மரம்? ஒலிவ மரம். நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்முடைய பிள்ளைகள் அழுகி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்க உயரமா என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அடுத்து எல்லா நன்மைக்கும் காரணமாக என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு நபர் நிறைய நபர்களுக்கு கர்த்தருக்குள்ள நடத்துகிற அல்லது நன்மை நடக்கக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யட்டும், வைக்கட்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகளை வைக்கட்டும், மாம்சீக பிள்ளை. இப்போ பாருங்களேன், நாம் இருக்கிறதை பார்க்குறோம். சரி, அப்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ ஒருத்தருக்காக நம்ம என்ன செஞ்சிருவோம், ஜெபம் பண்ணிடுவோம். சரி, கடைசியாக என்ன சொல்லி இருக்குது, கடைசி வசனம், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் ஏசப்ப வருகை தாமதித்தால் சில தலைமுறைகளை காண்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் செய்வார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம முதலாவது யாருக்கு ஜெபம் பண்ண போறோம்? நம்ம வீட்டு தலைவர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஒரு வீட்டுக்கு தலைவர் யார்? சோதரா, நாங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. சோதரா. அப்புறம் ஆண்கள் நம்ம தனியாக ஜெபம் பண்ண, ஏசப்பா என்னுடைய மனைவிக்காக ஸ்தோத்திரம், திராட்சை கொடியை போல மனைவியை கர்த்தர் மாற்றணும். கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரா. நம்முடைய பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து சொல்லணும், நம்முடைய பிள்ளைகளை ஒலிவ மர கண்டுகளை போல கர்த்தர் மாற்றும்படி கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரா. அந்த கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் நடக்கிறவனுக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் எங்கள் சபை மேலும் வரும்படி நம்ம எல்லாம் கர்த்தரை சோதரிக்கலாமா? சோதரா. கையின் பிரயாசத்தை நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்ய கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரா. நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும்படி கர்த்தரை சோதரிக்கலாமா? சோதரா. இவ்விதமாய் பயந்து நடக்கிறவன் இவ்விதமாய் என்ன செய்யப்படுகிறான், ஆசீர்வதிக்கப்படுகிறான். இப்ப எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வரணும்? கர்த்தர் சியோனில் இருந்து. சொல்லுங்க,